கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோ மேனேஜர், இதுதான் இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் வந்து ஒரு மைக்ரோ மேனேஜருக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க அந்த மைக்ரோ மேனேஜர் வேலையை பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு லீடராக இருக்கவங்க கண்டிப்பாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒர்க்கை ப்ராப்பராக டெலிகேட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணணுமே தவிர, கொலீக்ஸ்க்கு எம்பவர்மெண்ட் பண்ணணுமே தவிர நாம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. சரி, ஒரு மைக்ரோ மேனேஜருக்கு என்னென்ன கேரக்டர், என்னென்ன ஸ்கில் இருக்கு? ஃபர்ஸ்ட், ஃப்ரீக்வெண்ட் ரிப்போர்ட்டிங் மெத்தேடை கிரியேட் பண்ணி வச்சிருப்பார். அந்த பர்சன் கான்ஸ்டன்ட் அப்டேட் அண்ட் ரிப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருக்கணும்னு அவர் புஷ் பண்ணிட்டே இருப்பார் அந்த மைக்ரோ மேனேஜர். அதை என்ன பண்ண, இதை என்ன பண்ண, இதை என்ன எடுத்து வச்ச, இந்த ஒர்க் என்ன பண்ண, இது யாருக்கு கொடுத்த, எங்க போன, என்ன டைம் பண்ண, எத்தனை நேரம் பிரேக் எடுத்த அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வெண்ட் ரிப்போர்ட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி புஷ் பண்ணிட்டே இருப்பார். செகண்ட், டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொவைட் ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன். நம்ம வந்து அவருக்கு வந்து டீடைல்டா ஸ்டெப் பையா எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார். உங்களோட கூப்பிட்டு அதை கேட்டுட்டே இருப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒரு மைக்ரோ மேனேஜர். டிசிஷன் இன்செக்யூரிட்டி, நம்ம ஒரு டிசிஷன் மேக்கர் பண்றோம் அப்படின்னா அன்வில்லிங் டு டீம் மேக் சாய்ஸஸ். டீம் மெம்பர்ஸ் நம்ம எம்பவர் பண்ண பர்சன் ஒரு டேட்டா எடுக்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, அவங்களே இன்ட்ரெஸ்டோட வில்லிங்னஸோட ஒரு டெசிஷன் மேக் பண்றாங்க அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிசிஷன் வந்து இன்செக்யூரிட்டியா இருக்கும். ஸோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் இவர் ஒரு பியூர் மைக்ரோ மேனேஜர் அப்படின்னு. அடுத்த பாயிண்ட், லேக் ஆஃப் ட்ரஸ்ட். அவர் ஒர்க்கை டெலிகேட் பண்ணிடுவாரு. எம்ப்ளாயிஸ் யார் என்ன பண்றாங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு. காரணம் என்னன்னா அவருக்கு ட்ரஸ்ட் இருக்காது, பிலீவ்னஸ் இருக்காது சப்பார்டினேட் மேல. கோலீக்ஸ்க்கு கொடுக்கும்போது அப்படி ஒரு நம்பகம் இல்லாம ஒர்க்கை கொடுத்துட்டு பின்னாடியே சுத்திட்டு இருப்பார். ஸ்ட்ரகிள் டு ட்ரஸ்ட் அதர்ஸ் கேப்பபிலிட்டிஸ். சப்பார்டினேட்டோட இனோவேஷன் திங்கிங், கேப்பபிலிட்டி மேல, ஸ்ட்ரென்த் மேல அவருக்கு நம்பிக்கையே இருக்காது. எப்பவுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். லிமிட்டெட் டெலிகேஷன், அசிஸ்டட் டு அசைன் டாஸ்க் டு அதர்ஸ். உங்களுக்கே தெரியும், லிமிட்டெட் டெலிகேஷன் தான் பண்ணுவாரு. டாஸ்கை டெலிகேட் பண்றதுக்கு யோசிப்பாரு. எல்லாம் அவரே வச்சிருக்கணும்னு நினைப்பாரு. அவருக்கே எல்லாம் கிரெடிட் வரும்னு நினைப்பாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாரு, லிமிட்டெட் தான் டெலிகேட் பண்ணுவார். நமக்கு அது இன்வால்மெண்ட்டே இருக்காது. நீங்க என்ன பண்ணாலும் அதை அவர் வந்து உள்ள இன்வால்வ் ஆகி அப்படி பண்ணு இப்படி பண்ணுவார். நம்மளோட பிரைன் திங்கிங்கே இருக்காது, பிரைன் ஸ்ட்ரோமிங் ஒர்க்கே இருக்காது அதுல. கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், ஆல்வேஸ் செக் ஆன் எம்ப்ளாயிஸ் ஒர்க். என்ன ஒர்க் பண்ணாலும் வந்து எப்பவுமே செக் பண்ணிட்டே இருப்பார் ஒவ்வொரு நொடியும். நம்மளாலே நினைப்போம் அவரே அந்த வேலையை பார்த்துடலாம், அப்புறம் ஏன் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கே தோணும். அப்புறம் ஸ்பை வச்சு பார்ப்பார். நம்ம டிபார்ட்மெண்ட்லயே வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவார். நம்ம டிபார்ட்மெண்ட் பீப்புள்லயே பிரச்சனையை கிரியேட் பண்ணி விடுவார். நம்மளை இப்போ மேனேஜர்ஸுக்கும் சப்பார்டினேட்டுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவார். சப்பார்டினேட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை மூட்டி விடுறதுனால சப்பார்டினேட் நாட் கிவிங் எ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ரிப்போர்ட் டு தி மேனேஜர்ஸ். அந்த டைம்ல இவர் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி உள்ள என்ட்ரி ஆகி பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரிலாம் நடிப்பார். ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்கெல்லாம் பியூர் மைக்ரோ மேனேஜர்ஸ். A micromanager is a leader who overly supervises and control every aspect of their employees' work instead of empowering them to work independently. இண்டிபெண்டன்ட்லி ஒர்க் பண்ணவே விடுவாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் மைக்ரோ மேனேஜர் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு இரிட்டபிளாக இருக்கும், மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபன் பண்ணுற மாதிரியே பேசுவார். பட் பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் எதுவுமே நியூவாக கற்றுக்க முடியாது, ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியாது, உங்கள் பிரைன் திங்கிங் இருக்காது, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இருக்காது, சென்ஸ் ஆஃப் ஓனர் எடுக்க விட மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும்னு பார்ப்பார். அவருக்கு ஃபேவரட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பார். ஆர்கனைசேஷன் கோல்ஸ்க்கு ஒர்க் பண்ண சொல்ல மாட்டார். அவர் 2 கோலாக பிரித்து பார்ப்பார். ஒரு கோல் ஆர்கனைசேஷன், ஒரு கோல் அவரோட பர்சனல் பெனிஃபிட். நீ பர்சனல் பெனிஃபிட்க்கு ஒர்க் பண்ணுறியா அவனு ஒன்றும் சொல்ல மாட்டார்.
ஆர்கனைசேஷன் கோலுக்கு ஒர்க் பண்ணுறியா, உனக்கு ப்ரொமோஷன் இங்கே இருக்குன்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் பியூர் மைக்ரோ மேனேஜர். அப்போ மைக்ரோ மேனேஜரை நம்ம ஐடென்டி பண்ணுறதும், அந்த மைக்ரோ மேனேஜர் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை நம்ம ஐடென்டி பண்ணுறதும், அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் போராக இருக்கிறத நம்ம ஐடென்டி பண்ணுறதும், அந்த இடத்த விட்டு நம்மளை அவாய்ட் பண்ணி கிளம்புறதும் ரொம்ப நல்லது. நம்மளை நிம்மதியாக ஒர்க் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். அப்போ அந்த இடத்த விட்டு போகிறது தான். நம்ம அதை டாலரேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம்னா நமக்கு தேவையில்லாத சுகர், பிபி, ஸ்ட்ரெஸ்ஸு, அன்வான்ட் ஆன்சைட்டி, ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அதனால் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கவங்கெல்லாம் தான் பியூர் மைக்ரோ மேனேஜர்ஸ். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு மைக்ரோ மேனேஜர் என்னென்ன பண்ணுவார், ஒரு மைக்ரோ மேனேஜரோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்கில் ஒரு ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த பர்சன்ஸை நீங்கள் ஐடென்டி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வெல்விசர் மாதிரி தான் உங்களை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வெல்விசர்னு நினச்சிட்டிங்கன்னா இவங்க உங்கள் டீமுக்குள்ளே கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஆர்கனைசேஷனில் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வருவார், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வெரி கேர்ஃபுல்லி இந்த பர்சனை நீங்கள் ஐடென்டி பண்ணி உங்கள் நிம்மதியை, பீஸ்ஃபுல்னஸை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டு பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் ஸ்பாயில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.